வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் நெட்டட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலரில் இந்த மாதிரி பட்ரோஸ் கலரில் இருக்குது. அண்டு கஸ்டமர் வந்து இதே கலரில் தான் நெட் ஃபேப்ரிக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கலர் வந்து நெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா யூஸ் பண்ணி இந்த சேம் கலர் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச கலர் வந்து நெட் பாருங்க, ஒரு லைட் ரோஸ் மில்க் கலரில் இந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, மேட்சிங் இல்லையே அப்படிங்கிறனால நான் ஒரு 2 கலர்ஸ், அனதர் கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலராக இருந்துச்சு. பட் ப்ளவுஸுக்கும் இந்த நெட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. பட் இந்த 2 கலர் நெட் ஃபேப்ரிக்கை வச்சு தான் இந்த ப்ளவுஸுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு வந்து மேட்சிங்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிடணும். அண்ட் அந்த லைட் கலருக்கு மேலே டார்க் கலர் நெட் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலை ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஃபினிஷிங் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ நான் வந்து எல்லாமே ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் நெக் டிசைனுக்காக. அண்ட் இதில் தான் வந்து நெட் வந்து வரப்போகுது, இந்த 2 லைன்ஸ் இன் பிட்வீன் இந்த கேப்பில். ஸோ வந்து நெட்டை வந்து நான் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சுட்டேன், 2 ஃபேப்ரிக் நெட்டை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிட்டு அட்டாச் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து இப்போ ஆரி த்ரெட்டில் வந்து நம்ம செயின் ஸ்டிச், ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். ஸோ நான் இந்த மாதிரியான சேம் கலரில் சில்க் த்ரெட்டும் எடுத்திருக்கேன், கோல்டு ஜரி த்ரெட்டையும் வச்சு இப்போ ட்ரா பண்ணியிருக்கிற இந்த லைனில் தான் நான் இந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இதில் கண்டிப்பாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கணும், ஏன்னா நம்ம நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறனால இதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா தான் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியாக இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ இதை வந்து இந்த ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிறத ஒரு ஷார்ப்பான சிசரை வச்சு நல்லா ஒன்று போல் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக என்ன செஞ்சுக்கிடணும், அந்த மேலே இருக்கிற ப்ளவுஸ் மெட்டீரியல் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஸ்லோவாக கட் பண்ணி எடுத்துடணும். நெட்டை கட் பண்ணாமல் பார்த்து இந்த மாதிரியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா மேட்சிங் எனக்கு ரொம்ப சூப்பராக த சேம் மேட்சிங் கலரில் எனக்கு வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் நான் கொஞ்சம் பீட் ஒர்க் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். கொஞ்சம் ஜர்தோசி, சீக்வன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ இதில் நம்ம எப்படி எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜர்தோசியை வந்து இந்த மாதிரியா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ லென்த்தில் எல்லாம் வேணும் அப்படிங்கிற அளவில் வச்சு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து முடிச்சுக்கிட போகிறேன். ஸோ ஜர்தோசியை கட் பண்ணும்போது 1 by 1 நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரியா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த போத் எண்ட்ஸ் எல்லாமே வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஜர்தோசியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அளவு மட்டும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து ஒன்று போல் இருக்கணும். ஒரு ஜர்தோசி ரொம்ப லாங்காக ஷார்ட்டாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் ஒரு டிசைனுக்கு வந்து ஜர்தோசியோடைய மெஷர்மெண்ட் வந்து இந்த அளவில் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அனதர் ஜர்தோசி வந்து இதோட நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி இருக்கிறதோட கொஞ்சம் ஷார்ட்டாக என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுட்டேன், இதே மாதிரி ஜர்தோசி வேணுங்கிற அளவை கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இதில் இந்த நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். நெட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேற கோல்டு ஜரி த்ரெட் இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும், பட் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் த்ரெட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் எந்த கலர் ஃபேப்ரிக்கில் நெட்டில் ஸ்டிச் பண்ணாலும் இது பியூட்டிஃபுல் லுக்கில் கிடைக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு ஸ்மால் கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். இப்போ நான் இந்த நெட் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுற இந்த த்ரெட்டோடைய நேம் என்ன? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியலனாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு லேட்டராக கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷனும் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து இந்த த்ரெட்டை வச்சு ஜர்தோசி ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜர்தோசியை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் செயின் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஜர்தோசி. அண்ட் அதுக்குள்ளே இந்த மாதிரியே ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்டாக ஒரு ஜர்தோசி நெக்ஸ்ட் ஒரு டைப்பில் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரியாக பீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா
நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி இருக்கிற இந்த செயின் ஸ்டிச் மாதிரி ஜர்தோசி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, அது நல்லா பெர்மனண்டா அந்த ஃபேப்ரிக்ல போய் ஸ்டிச் ஆகி தூக்காம கரெக்டா கிரிப்பா ஸ்டிச் ஆகி இருந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஜர்தோசி எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் சைடு வைஸா இருக்கிற இந்த டிசைன்ல எல்லாமே கொஞ்சம் பீட் ஒர்க்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட போறேன். அதுக்கு நம்ம என்ன பீட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதுல வந்து சுகர் பீட்ஸ் அந்த சீக்வன்ஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட போறேன். அண்ட் இதுல வந்து இந்த மாதிரியா ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம நாட் ஒவ்வொரு இதுக்கும் போட்டு போட்டு போகணும்னு கிடையாது. நம்ம டிரான்ஸ்பரண்ட் த்ரெட்டா இருக்கிறனால ஜஸ்ட் நம்ம இதை அப்படியே கண்டினியூஸாவே என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி அடுத்தது சைடு வைஸா நம்ம கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஸ்மால் செயின் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு அண்ட் பீட்ஸ் சீக்வன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதை என்னென்ன ஸ்டிச் பண்ணணும், என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சைடு வைஸா இருக்கிற இந்த டிசைனுக்கு வந்து நான் வந்து பீட் ஒர்க் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சு அண்ட் அதர் சைட்ஸ்க்கும் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மாதிரியா நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். அண்ட் நெட்ல தைக்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. அண்ட் இதுல வந்து இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுட்டேன், ஜர்தோசி ஒர்க் பீட் ஒர்க் எல்லாமே ஸ்டிச் பண்ணி இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ட் நாட்லாம் போட்டுட்டு இந்த மாதிரியா என்ன செஞ்சுட்டேன், போத் சைட்ஸும் இந்த மாதிரியான டிசைன்ல இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதனுடைய பேக் நெக் டிசைன் வந்து இந்த மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லீவ்ல எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பேக் நெக் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்ல டிசைன்ல இந்த டிசைன்ஸ் எல்லாம் பீட் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ சென்டர்ல இந்த பிளெயினா இருக்க பாருங்க, இந்த நெட் பக்கம் கொஞ்சம் டிசைன்ஸ் வரைஞ்சுக்கிடணும். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கார்பன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெட் வந்து நம்ம லாஸ்டா தான் மேல ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு இப்ப நெட் இருக்கும். ஸோ நெட் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மேல இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நெட்ல நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணவே முடியும், எந்த டிசைனா இருந்தாலும். ஸோ நான் இதுல வந்து ஒரு லைன்ஸ் டயக்ராமா என்ன செஞ்சுக்கிட்ட போறேன், டிரா பண்ணிக்கிட்ட போறேன். கார்பன் எல்லாமே யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கிடலாம். அதுக்கு இந்த மாதிரியா நம்ம டிசைன் ஷீட்டை வந்து அடியில இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி என்ன டிசைன்னாலும் டிரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து நான் யூஸ் பண்ண போற மார்க்கர் வந்து ஜஸ்ட் வந்து சைனா மார்க்கர் யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுக்கிட்டேன், மார்க் பண்ணிக்கிட்டேன். பென்சில் பென் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும், கிரையான்ஸ் மாதிரி லைட்டா இருக்கிறனால நெட்டும் நமக்கு டேமேஜ் ஆகாம இருக்கும். இந்த மார்க்கர் கொஞ்சம் இப்ப ஷார்ப் பண்ணிக்கிடணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஷார்ப்னர் இல்லாமையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சைனா மார்க்கரை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயில்டா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுக்குறேன் அண்ட் வீடியோட எண்ட்லயும் லிங்க்கும் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பாருங்க இதுல நம்ம எப்படி டிரா பண்ணிக்கிட போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வந்து டயக்ராம் ஷீட்டை இந்த மாதிரியா ஸ்லீவ் டிசைனுக்கு அடியில இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா நமக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா நெட் ஃபேப்ரிக்ல நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, வரைஞ்சிடக்கூடாது. ஷார்ப்பான பென்சிலை வச்சும் நம்ம டிரா பண்ணிடக்கூடாது, ஏன்னா நெட் வந்து ஹோல்ஸ் விழுந்துரும். ஸோ நம்ம வந்து லைட்டா இந்த மாதிரியா நமக்கு தெரிகிற அளவுக்கு டிரா பண்ணிக்கிட்டா போதும். இந்த மாதிரி டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிசைன் பேப்பரை எல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப தெளிவா கிளியரா தெரியும். அண்ட் இப்ப பாருங்க, இப்ப நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஜஸ்ட் பேப்பரை ரிமூவ் பண்ண உடனே அந்த டயக்ராம் எவ்வளவு நீட்டா தெரியுது பாத்தீங்களா. இதுக்கு மேலதான் நம்ம என்னென்ன வேணுமோ பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டிசைன் வந்து இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் லுக்ல இருந்தது. அண்ட் ஒன் லைன் வந்து கண்டினியூஸ் சுகர் பீட், அதர் லைன் வந்து லைட்டா ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி பீட் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.